இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்டவிரோதமாக வேலை செய்த வெளிநாட்டவர்கள் கைது. கடந்த புதன்கிழமை பினாங்கு புக்கிட் மெர்தாஜாமில் உள்ள 2 மின்னணு உற்பத்தி தொழிற்சாலைகளில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக 48 வெளிநாட்டு தொழிலாளர்களை மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்தது. தங்களுக்கு வழங்கப்பட்ட விசா அனுமதி காலாவதியாகி அதிக நாட்களுக்கு தங்கி இருப்பது, அனுமதிக்கப்படாத துறைகள் அல்லது நிறுவனங்களில் வேலை செய்வது போன்று அவர்களின் பணி அனுமதிக்கான விதிமுறைகளை மீறி இருப்பது சோதனை நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 2 தொழிற்சாலைகளில் பணியாற்றிய 103 வெளிநாட்டவர்கள் மீது பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பினாங்கு மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் ஷம்சுல் ஃபித்ரி அகமது கூறினார். கைது செய்யப்பட்ட 20 முதல் 49 வயதிற்குட்பட்ட அனைவரும் இந்தோனேஷியா, வங்காளதேசம், நேபாளம், மியான்மர், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று அவர் தெரிவித்தார். செப்டம்பர் வரை வெப்பமான வானிலை தொடரும். தற்போது நாட்டை தாக்கி வரும் வெப்பமான வானிலை ஒரு அசாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் வழக்கமான சூழ்நிலைதான் அது. மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையம் அவ்வாறு தெரிவித்துள்ளது. மே 10ஆம் தேதி தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் மத்தியில் வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்காலகட்டத்தில் குறைந்த காற்று ஈரப்பதம் மற்றும் நிலையான வளிமண்டல நிலைமைகள் காரணமாக நாட்டில் வானிலை பொதுவாக வறண்டதாக இருக்கும் என மெட் மலேசியா தலைமை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் கூறினார். தென்மேற்கு பருவமழையானது இயற்கையாகவே வறண்ட வானிலை, குறைந்த மேகமூட்டம் மற்றும் குறைந்த மழைப்பொழிவை கொண்டு வரும். இந்த சூழ்நிலை பூமியின் மேற்பரப்பை அதிக சூரிய ஒளி அடைய செய்கிறது. இதனால் தான் தினசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது. எனவே மற்ற காலகட்டங்களை விட இக்காலகட்டத்தில் மழை இல்லாத நாட்கள் அதிகமாக இருக்கும் என்றார் அவர். இருப்பினும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது பல இடங்களில் பெய்யக்கூடும். இந்திய சமூக முன்னேற்றத்திற்கான மித்ரா PPSMI நிதிக்கு 1332 விண்ணப்பங்கள். பிரபாகரன் B40 மற்றும் M40 குடும்பங்களுக்காக தொடங்கப்பட்டதை PPSMI எனப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாகும். பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா இந்த PPSMI நிதியை வழங்குகிறது. கடந்த டிசம்பரில் விண்ணப்பங்கள் திறக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 1332 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றின் மதிப்பு 564 மில்லியன் ரிங்கிட் ஆகும் என மித்ரா தலைவர் P. பிரபாகரன் தெரிவித்தார். ஆழமான பரிசீலனைக்கு பிறகு தொடக்க கட்டமாக 45 அமைப்புகளின் விண்ணப்பங்கள் மித்ரா பணிக்குழு நிலையில் அங்கீகரிக்கப்பட்டு பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அதே சமயம் 1073 விண்ணப்பங்கள் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார். முழுமையற்ற விண்ணப்பங்கள், நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளின் சார்பில் ஒருவரே அனுப்பிய விண்ணப்பங்கள், சங்க உறுப்பினர்கள் முறித்த முறையற்ற தகவல்கள் மற்றும் பதிவு சான்றிதழ்களை கொண்ட விண்ணப்பங்கள் உள்ளிட்டவை நிராகரிக்கப்பட்டன. கொம்பாக் செத்தியா குடியிருப்பில் காணப்படும் விரிசல்கள் உண்மையில் விரிவாக்கம் இணைப்புகள். DBKL விளக்கம். ஸ்லாங்கூர் கொம்பாக் செத்தியா மக்கள் வீடமைப்பு திட்டத்தில் காணப்படும் விரிசல்கள் உண்மையில் விரிவாக்க இணைப்புகளாகும். வெப்பநிலை மற்றும் வானிலை மாற்றங்களால் இயற்கையாக ஏற்படும் கட்டட அசைவுகளை தாங்கிக் கொள்வதற்காக அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள 43வது பிளாக் கட்டிடத்தில் விரிசல்கள் இருப்பது போல் காட்டும் ஒரு வீடியோ வைரலாகி உள்ளதை தொடர்ந்து கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. கட்டிடத்தின் பிரதான கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்படுவதை தடுப்பதே இந்த விரிவாக்க இணைப்பின் முக்கிய பணியாகும். ஏற்கனவே கட்டிடத்தின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதன் இருப்பு மிக முக்கியமானது என DBKL அறிக்கை ஒன்றில் கூறியது. இருப்பினும் இந்த ஆய்வில் விரிவாக்க இணைப்புகளில் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இது நாச வேலைகளால் ஏற்பட்டதாக நம்பப்படுவதாக DBKL கூறியது. மோட்டார் சைக்கிளை மோதிய லோரி அங்காடி கடை மற்றும் பள்ளி வாசல் வேலியில் மோதியது, ஆடவர் மரணம். பண்டார்பாரு சுங்கை புலோவில் லோரி ஒன்று மோட்டார் சைக்கிள் சாலையோரம் இருந்த அங்காடி கடைகள் மற்றும் பள்ளி வாசலின் வேலியில் மோதிய சம்பவத்தில் 30 வயது ஆடவர் உயிரிழந்தார்.
சுங்கைபுலோ பண்டார்பாரு பள்ளிவாசலுக்கு அருகே நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் நிகழ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நிசான் யூடி லோரி ஒரு மோட்டார் சைக்கிளை மோதிய பின் சாலை ஓரத்தில் இருந்த அங்காடி கடை மற்றும் பள்ளிவாசலின் வேலியையும் மோதியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை அதிகாரி ரோஸ்டி ஹைனன் தெரிவித்தார். லோரியின் அடியில் சிக்கிக் கொண்ட ஆடவர் சுயநினைவற்ற நிலையில் மீட்கப்பட்ட போதிலும் அவர் இறந்ததாக மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தினர். அமெரிக்காவில் கோவிட்-19 புதிய திரிவு கண்டறியப்பட்டது. கலிபோர்னியாவில் உள்ள கழிவுநீர் மாதிரிகளில் கோவிட்-19 புதிய திரிவுவின் தோற்றத்தை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த திரிவுனால் எதிர்காலத்தில் தொற்று பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை தூண்டியுள்ளது. இந்த திரிவு NV1.8.1 என்று அழைக்கப்படுகிறது. இது கடந்த மாதம் சீனாவில் முதலில் கண்டறியப்பட்ட முக்கிய துணை மாறுபாடாகும். மேலும் இப்போது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் இந்த திரிவு பரவி உள்ளதாக கூறப்படுகிறது. பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய் மற்றும் தடுப்பூசி நிபுணர் டாக்டர் ஜோன் ஸ்வார்ட்ஸ் கருத்துப்படி 2025 ஆண்டு முழுவதும் கோவிட்-19 தொற்று பரவல் இதுவரை குறைவாகவே இருந்த போதிலும் வரும் இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தில் நிலைமை மாறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கழிவுநீரில் இந்த மாறுபாடு இருப்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல மாநிலங்களிலும் இது பதிவாகியுள்ளதால் இது ஆச்சரியம் அல்ல என்று அவர் விளக்கினார். துன் மகாதீரின் சுவரோவியம் அகற்றப்பட்டதற்கு புதுப்பித்தல் பணியே காரணம். அலோர் ஸ்டார் நகராண்மை கழகம் விளக்கம். கெடாவில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதின் சுவரோவியம் அகற்றப்பட்டதுக்கானது கட்டட புதுப்பித்தல் பணிகளுக்கு வழி விடுவதற்கே என அலோஸ்டார் நகராண்மை கழகம் MBAS தெளிவுபடுத்தியது. 2015 ஆண்டு மேடான் செனேயில் வரையப்பட்ட அந்த சுவரோவியம் தற்போது மோசமடைந்து வண்ணப்பூச்சு உரிந்து வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது என நகர மேயர் டத்தோ அப்துல் கஃபார் யாஹ்யா கூறினார். சுவரை மீண்டும் வண்ணம் தீட்டவும் கட்டமைப்பு பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் கட்டட உரிமையாளர் முறைப்படி விண்ணப்பித்து அனுமதியை பெற்றுள்ளார். சுவரோவியத்தை மீண்டும் உருவாக்க அல்லது புதிய இடத்தில் அதை வைக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். எனினும் அந்த சுவரோவிய அகற்றல் அரசியல் நோக்கம் கொண்டதல்ல என மேயர் வலியுறுத்தினார். எம்பாஸ் மற்றும் கெடா சுற்றுலா மேம்பாட்டுத்துறையும் இந்த பொது கலையின் மதிப்பை அங்கீகரிப்பதாகவும் மகாதீர் போன்ற தேச பெருந்தலைவர்களை மதிப்பதாகவும் அப்துல் கஃபார் கூறினார். கட்சி 1400க்கும் மேற்பட்ட UNHCR அட்டைதாரர்கள் போலீஸ் சோதனைகளுக்காக கைது. கோலாலம்பூர், புசாட் பண்டார் உத்தராவில் நள்ளிரவு மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சோதனையில் 1435 வெளிநாட்டவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களில் 1222 பேர் மியான்மர் நாட்டவர்கள், 142 பேர் வங்காளதேசிகள், 9 பேர் இந்தியர்கள், 4 இந்தோனேஷியர்கள், 1 நேபாளி. பெரும்பாலோர் UNHCR ஐநா அகதிகளுக்கான அட்டை வைத்திருந்தனர். ஒப்காட்சி என்ற பெயரில் உருமறைப்பு சீருடைகளுடன் ஆயுதமேந்திய நூற்றுக்கணக்கான போலீசார் அச்சோதனையில் களம் இறங்கினர். PGA எனப்படும் பொது தற்காப்பு படை, FRU கழக தடுப்பு போலீசார், போக்குவரத்து அமலாக்க புலனாய்வுத்துறை, குடிநுழைவுத்துறை, கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை சேர்ந்த வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் என மொத்தம் 560 பேர் அதில் பங்கேற்றனர். கோலாலம்பூர் பசார் போரோங் சந்தைக்கு அருகே உள்ள கடை வீடுகள் மற்றும் வணிக தளங்களுக்கு நுழையும் பாதைகளை முழுமையாக முற்றுகையிட்டு அச்சோதனை நடத்தப்பட்டது.